ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து அதிகமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து கிடையாது. இன்னையோட குரலை வந்து நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? டேரெக்டாக இந்த குரல் வந்து நம்மளுக்கு வினை செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. குரலை வாசிப்போம். வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையும் கால் தீ எச்சம் போல தெரும். குறளினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேற்கொண்டு செய்ய தொடங்கிய செயலையும் நம்ம கொண்ட பகையையும் வந்து முடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து தீயை போல் வளர்ந்து நம்மளையே கெடுத்துரும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேற்கொண்ட செயலையும் கொண்ட பகையும் முழுமையாக செய்து முடித்து கொள்ளணும் அப்படின்றது தான் வந்து இந்த குறளினுடைய பொருள், சரிங்களா? இன்னொரு தடவை வாசிக்கலாமா? வினைப்பகை என்று இரண்டின் எச்சம் நினையும் கால் தீ எச்சம் போல தெரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் ஆகஸ்ட் 9 தொடக்கம். என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டத்தை நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் கோவையில் ஆகஸ்ட் 9 வந்து தொடங்கி வைக்க போகிறாரு. இதற்கு முன்னாடியே புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதுவும் அதே தான், ஆனால் வந்து அது வந்து மாணவியர்களுக்கான திட்டம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். நம்ம போன வீக் பார்த்தோம் இல்லையா, ஒரு மாநிலத்துக்கும் வந்து 7 மாநிலங்களுக்கு வந்து புதிய ஆளுநர் வந்து நியமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பதவி ஏற்று கொண்டிருக்காருன்றதை சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு எந்தெந்த மாநிலத்துக்கு யார் யார் ஆளுநர்ன்றதை நான் சொல்கிறேன், எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? தெலுங்கானாவினுடைய புதிய ஆளுநர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஷ்ணு தேவ் வர்மா அவர்கள் தான் வந்து தெலுங்கானாவினுடைய புதிய ஆளுநர். அது மாதிரி ஜார்க்கண்டுக்கு வந்து யார் புதிய ஆளுநர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ்குமார் கங்வார், சரிங்களா? ஓகே, அடுத்ததாக பஞ்சாபினுடைய ஆளுநராக குலாப் சந்த் கட்டாரியா அவர்கள் வந்து பதவியேற்று கொண்டிருக்காரு. சத்தீஸ்கர்னுடைய புதிய ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேன் டேக்கா, சரிங்களா? அடுத்ததாக சிக்கிமினுடைய புதிய ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் மாத்தூர். அடுத்ததாக மணிப்பூர்னுடைய புதிய ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததாக ராஜஸ்தானுடைய புதிய ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிபாவ் கிசான் ராவ் பாக்டே. இவங்க 7 மாநிலங்களுக்கும் புதிய ஆளுநர்கள் பதவியேற்று கொண்டாங்கன்றதை சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். யூபிஎஸ்சிக்கு புதிய தலைவரை வந்து நியமித்து மத்திய அரசு வந்து ஆணை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்திற்கு புதிய தலைவராக சுகாதாரத்துறையினுடைய முன்னாள் செயலராக இருந்த பிரீத்தி சுதன் அவர்களை வந்து நியமித்து மத்திய அரசு வந்து ஆணை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி யூபிஎஸ்சிக்கு தலைவராக இருந்த மனோஜ் சோனி அவர்கள் வந்து ஜூலை 4 தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிட்டதுனால யூபிஎஸ்சிக்கு புதிய தலைவரை வந்து நியமிச்சிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கக்கூடிய வீரர் வீராங்கனைகளுக்கு நினைவு பரிசு வந்து கொடுத்துட்டு வராங்க. அந்த நினைவு பரிசில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் போட்டியினுடைய அதிகாரப்பூர்வ போஸ்டரை வந்து சித்திரமாக, அதாவது ஓவியமாக வந்து ஒரு கலைஞர் வந்து வடிவமைச்சிருக்காரு. அந்த நகலை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வடிவமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுகோ கட்டோனின்ற கலைஞர் தான் வந்து அந்த பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காரு, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியேன்றவர் வந்து ஈரானில் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.